Hello friends, welcome to Ramsos. This is session 7 on operators. இன்னையோட learning abilities பார்த்தீங்கன்னா what is an operator and different types of operators. இது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். Initially what is an operator? Operator வந்து ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஒரு SQL query-ஆக இருக்கட்டும், உங்களுக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு கன்ஜங்ஷன் மாதிரி உருவாக்கி உங்களுக்கு அவுட்புட் தருது தான், ரிசல்ட் தருது தான் இந்த ஆப்ரேட்டரோட வேலை. So it acts as a conjunction for multiple conditions in an SQL statement. Okay, so this is இந்த இடத்துல நடக்குது operator. So operatorல different types of operator இருக்கு. ஒன்று comparison operator, logical operator, negative operator and arithmetic operator. Initially what is comparison operator? Comparison operatorனா நிறைய வேல்யூஸ் இருக்கும் usually, பட் ஒரு சிங்கிள் வேல்யூவை டெஸ்ட் பண்ணி ஒரு SQL ஸ்டேட்மெண்ட்டில் ரிசல்ட் வர வைக்கிறது தான் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரோட வேலை. என்னென்ன கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸர் தேன், கிரேட்டர் தேன், லெஸர் தேன் ஈக்குவல் டு அண்ட் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு. நாட் ஈக்குவல் டுக்கு நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க், அதாவது ஒரு ஆச்சரியக்குறி, அதுக்கப்புறமா ஒரு ஈக்குவல் டு சைன் போட்டு அதுதான் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவோம். பட் வேராஸ் இன் என் SQL லாங்குவேஜ் ஒரு லெஸர் தேன் ஒரு கிரேட்டர் தேன் போட்டால் தான் அது வந்து ஒரு நாட் ஈக்குவாலிட்டிக்கு வந்து ஒரு இண்டிகேஷன், ஒரு சிம்பிள். பட் இது வந்து ஒரு சிங்கிள் வேல்யூஸ்க்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ரேட்டர்ஸ். இதுவே மல்டிபிள் வேல்யூஸ் வந்துச்சுன்னா எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா அது கன்ஜங்ஷன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, கன்ஜங்ஷன் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஆர். அண்டுன்னு வரும்போது ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஆர் கண்டிஷன் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால், சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டுமே போதும், இன்னொரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அண்ட் ஆர். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு கொரி எழுதிட்டேன். ஓகே, இந்த கொரிஸ் வந்து நீங்கள் ப்ரீடிஃபைண்டாக எழுதி வச்சதால உங்களுக்கு டைம்ஸ் நிறைய சேவ் ஆகும், திருப்பி உட்காந்து டைப் பண்ண வேண்டாம். ஸோ திஸ் இஸ் மை ரிட்டன் ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்ட் கொரி. ஸோ இந்த இடத்துல I'm going to write my thing. For example, I'm going to remove this comments and இப்போ இந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது இங்கே ரெட் கலரில் இண்டிகேஷன் காட்டுது பாருங்கள், இன்வேலிட் ஆப்ஜெக்ட் நேம் EMP_TBன்னு காட்டுது. ஸோ நம்ம டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகலை, RS டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ 1200 என்ன ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரெக்கார்டுமே இல்லை. ஸோ ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது 1000 அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் இருக்கா பார்ப்போம். இருக்குது, ராம்னு ஒரு ரெக்கார்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர், இது அதுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காக EID ஈக்குவல்ஸ் 1000 ஒரு இடத்துல ஒரு இருந்தால் அதை எடுத்து காட்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நாட் ஈக்குவல் டு போட்டு பார்ப்போம். 1000 தவிர மற்ற எல்லாமே வரும், 1005, 1006, ஆனால் 1000 வராது. ஓகே, ஸோ அந்த மாதிரி லெஸர் தேன், கிரேட்டர் தேன், இப்போ கிரேட்டர் தேன் போட்டு பார்ப்போம். கிரேட்டர் தேன் 1000 எல்லாமே கிரேட்டர் தேன் 1000 தான். ஆனால் லெஸர் தேன் 1000 வரும்போது ஒன்றுமே இல்லை, பிகாஸ் எல்லாமே நம்ம கொரீஸ் எல்லாமே எம்ப்ளாயி ஐடி எல்லாமே 1000 மேலே தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த அவுட்புட்டும் வரல. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே, சிமிலர்லி ஃபார் கன்ஜங்ஷன் ஆப்ரேட்டர் அண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, EID_1000 அண்ட் ENAME and EID and okay, salary is greater than 15,000. okay, okay fine. பாருங்க, EID 1000 மேலே இருக்குது ஒரு கண்டிஷன் அண்ட் salary 15,000 மேலே இருந்தால் மட்டுமே டிஸ்பிளே ஆகும். ஓகே, டிஸ்பிளே ஆகிருப்பாருங்க. ஓகே, திஸ் இஸ் ஹவ் த மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இதை இப்போ கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ வில் மூவ் டு த ஸ்லைட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிம்பிள்ஸ் வச்சு பார்த்தோம், எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணோம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் சிம்பிள்ஸ், வை டோன்ட் வி யூஸ் கீவேர்ட்ஸையே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஃபுல்லாக கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே, என்னென்ன கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ், நல், பிட்வீன், இன், லைக், எக்ஸிஸ்ட்ஸ், எனி அண்ட் ஆல். இது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலி இஸ் நல்.
இஸ் நல் வந்து ஒரு வேல்யூ நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இஸ் நல். ஓகே, பிட்வீன் வந்து ஒரு கண்டிஷன் வேர் சேல்ரி பிட்வீன் 2 and 3, சேல்ரி வந்து 2த்துக்கும் அல்லது 3த்துக்கும் இடையில இருந்ததுன்னா காட்டு அப்படின்னு வந்து சொல்கிறோம். பிட்வீன் பேர்லேயே இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் இன்னு வந்து வேர் சேல்ரி இன் 2,3,4 நீங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2,3,4 இருந்தால் மட்டுமே உங்கள் வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகும், இல்லைன்னா டிஸ்பிளே ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 இல்லைன்னு வச்சுக்கோங்க, 2 and 4 தான் இருக்குன்னா 2 and 4 மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும், 3 டிஸ்பிளே ஆகாது. பிகாஸ் உங்களுக்கு டேட்டா பேஸில் இல்லை, டேபிளில் வேல்யூஸ் இல்லை. அதுதான் இன். ஓகே, பட் லைக் அப்படின்னு வரும்போது இதில் 2 இருக்குது. பர்சன்டேஜ் சைன் ஒன்று இருக்குது, அண்டர் ஸ்கோர் ஒன்று இருக்குது. பர்சன்டேஜ் சைன் வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸ், அதாவது 1க்கு அல்லது 0க்கு மேற்பட்ட கேரக்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பட் வேறஸ் அண்டர் ஸ்கோர் அப்படின்னு வரும்போது ஒரு சிங்கிள் நம்பர் ஆர் சிங்கிள் கேரக்டர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த லைக் வந்து ஸ்டார்ட் வித் 2க்கு அப்புறமா பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படின்னா பர்சன்டேஜ் கடைசியில் வந்து நம்பர் முன்னாடி வந்ததுன்னா நமக்கு ஸ்டார்ட் அதுதான் துவக்கம். ஐ மீன் 2 முன்னாடி வந்திருக்கு, 2க்கு அப்புறம் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். 2 வித்னா என்னென்னா கடைசியில் 0 வருவான், பர்சன்டேஜ் முன்னாடி வந்துடுது, நம்பர் பின்னாடி போயிடுது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் முடிகிற இடம் என்னென்ன நம்பர் இருக்குது 0 இருந்ததுன்னா டிஸ்பிளே பண்ணி காட்டு அப்படின்னு சொல்கிறோம். பட் 2 சைடுமே பர்சன்டேஜ் போட்டு அப்படின்னு காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த பொசிஷனில் 2 இருந்தாலும் எனக்கு வந்து ரிட்ரை பண்ணி காட்டு அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாக்ட்லி 3 கேரக்டர்ஸ் 3 அண்டர் ஸ்கோர் போட்டு விட்டு 3 கேரக்டர்ஸ் இருந்தால் மட்டுமே டிஸ்பிளே பண்ண, அதுமாதிரி டிஸ்பிளே பண்ணாத அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா ஒரு டேபிளில் ஸ்பெசிஃபிக் ரோ இருந்தால் மட்டுமே உங்கள் வந்து எடுத்து காட்டும், இல்லைனா காட்டாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஒன் நெஸ்டட் query, சப்குவரிஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த சப்குவரிஸ் வந்து இந்த எக்ஸிஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். அந்த சப்குவரிஸ் என்னென்னு நம்ம அடுத்த செஷன் வரும்போது பார்ப்போம். பட் ஆஸ் ஃபார் ஆஸ் நவ் சப்குவரின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சப்குவரினா ஒரு queryக்குள்ளே இன்னொரு query கொடுத்து பண்ணுவோம் இந்த எக்ஸிஸ்ட்டுக்கு. அதே மாதிரி எனி ஆலுக்கும் அதே மாதிரி தான். எனி வந்து ஒரு வேல்யூவை ஆல் வந்து ஒரு வேல்யூவை எல்லா வேல்யூவோடு கம்பேர் பண்ணுறதுக்கு ஆல். ஓகே, பட் எனி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூவுக்கு மட்டுமே கம்பேர் பண்ணுறது எனி. ஓகே, அது நம்ம query மூலமாக பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மூவ் அவுட் டு தி SQL சர்வர். ஸோ இப்போ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் கமெண்ட் எடுத்து விட்டுருவோம். ஓகே, ஃபைன். we'll move over to the first thing. first நான் என்ன சொன்னேன், isNull சொன்னோம் இல்லையா, isNull சொன்னேன். இப்போ இந்த isNullக்கு select star from emp table where ename is null. ஸோ இப்படி வரும்போது இந்த query எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அப்போது இதெல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுவோம், ஒன்றுனா பார்ப்போம். ஓகே, this. ஓகே, ஸோ எல்லாமே அட் அ டைமில் எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு குழம்பிடும், அதுக்காக தான் நான் ஒன்று கமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இதுதான் நம்ம isNull இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸிக்யூட் இட். பாருங்கள், எல்லாமே நல். அதாவது 1987 2122 டியூப்புலும் ஃபுல்லாக வந்து நல்லா இருக்குது. ஆனால் ename ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுத்து பாருங்கள், ename equals null அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ரோவுமே ரிட்ரை பண்ணி காட்டாது. ஏன் இப்படி காட்டல, ஏன் isNull கொடுத்தா மட்டும் காட்டுது அப்படின்னு கேட்கலாம். ஏன் அப்படின்னா நல்லுங்கிறதுக்கு நம்ம இங்கே ரெக்கார்டு எதுவுமே கிடையாது. ஓகே, நல்லுன்னு ஏதாவது ரெக்கார்டு இருக்கா, இல்லை. ஆனால் isNull அப்படின்னா அது டிஃபால்ட்டாக உள்ள இம்ப்ளிசிட்டாக நல் வேல்யூஸ் இருக்கான்னு மட்டும் பார்க்கும். பட் இந்த மாதிரி கொடுத்தோன்னா நல் கேரக்டர் இருக்கான்னு பார்க்கும். நல்லுன்னு நம்ம டைப் பண்ணியிருக்கோமான்னு மட்டும்தான் பார்க்கும். நம்ம எதுவுமே அந்த மாதிரி டைப் பண்ணலை. பட் டிஃபால்ட்டாக உள்ள நல்லுன்னு வந்து இம்ப்ளிசிட்டாக இதாக இருக்குது, நல் வேல்யூஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கு நம்ம isNull தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ when you execute it you will find it is null. Okay, so this is how the null works.
and we'll move on to the next one. Next one in it is for between. இப்போ between பார்த்தீங்கன்னா 10,000க்கும் 15,000க்கும் இடையில இருக்கிற சேலரிஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். between 10,000 and 15,000. ஸோ பாருங்கள், சேலரிஸ் 15,000, 13,000, 10,000, 10,000. ஸோ மற்ற அந்த 20,000 எதுவுமே வரல பாருங்கள். ஸோ அதுதான் இந்த பிட்வீன். ஓகே, அதுக்கும் மினிமம் அண்ட் மேக்ஸிமம்க்கு இடையில் இருக்கிற வேல்யூஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் திங் இஸ், ஸோ இதை நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, the next thing is in. இப்போ இன்னு வரும்போது 10,000, 11,000, 20,000 3 வேல்யூஸ் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த 3 வேல்யூஸில் ஏதாவது ஒரு வேல்யூ இல்லைன்னா அந்த வேல்யூ வராது. மற்ற என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ்லாம் வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் 11,000 இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, பார்ப்போம், எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பாருங்கள், 11,000 இல்லை. ஸோ இந்த 11,000 தவிர மற்ற இந்த 20,000 and 10,000 உண்டான சேலரி உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இதுதான் இந்த இன். வெதர் இது என்ன சொல்லுது அப்படின்னா, நான் கொடுத்துருக்கிற அந்த இன்னில் கொடுத்துருக்கிற அந்த லிட்ரல் வேல்யூஸ் எல்லாத்துக்கும் டேட்டா பேஸில் என்ட்ரிஸ் இருக்கா, இருந்தால் அதை மட்டும் காட்டு, இல்லாததுக்கு காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இதுக்கும் அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன் by commenting this. இப்போ பாருங்கள், இது வந்து லைக் வந்தாச்சு. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP டேபிள் வேர் ename லைக், அந்த பர்சன்டேஜ் சொன்னோம் இல்லையா, இப்போ இன் வரையும் பார்த்தாச்சு. இப்போ லைக் பார்க்க போகிறோம், இந்த லைக். ஓகே, ஸோ ஆர் பர்சன்டேஜ் அப்படின்னா ஆர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற எல்லா நேம்ஸும், பட் த ஃபர்ஸ்ட் கேரக்டர் மஸ்ட் பி ஆர் அப்படின்னு சொன்னோன்னா, ஆருக்கு அப்புறம் எந்த கேரக்டர் வேணால் இருக்கலாங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும். பாருங்கள், ராம், ராஜா, ராம். ஸோ ஆரில் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க, எல்லாமே ஆரில் வந்துடுச்சா. ஓகே, இப்போ இந்த பர்சன்டேஜை அப்படி எடுத்து இதை முன்னாடி கொடுத்து பாருங்கள். இப்போ முன்னாடி கொடுத்தா என்ன ஆகும், ஆரில் முடிகிற எழுத்துக்கள் காட்டும். ஓகே, பால்மர் ஆரில் முடிகிற எழுத்துங்க காட்டும். இப்போது நான் இந்த பர்சன்டேஜை 2 சைடுமே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்னோடய இதில் ஆர்னு என் ரெக்கார்டில் இநேமில் ஆர்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ரெக்கார்டு ஃபுல்லாத்தையும் காட்டும். பாருங்கள், இல்லை கடைசியில் இருக்குது, முதல்ல இருக்குது, எல்லாத்தையும் காட்டிடுச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் அதில் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும், மற்ற எது வேண்டாம். ஏன்னா 3 அண்டர்ஸ்கோர் கொடுத்துருங்க. ஓகே, 3 அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டிங்கன்னா ராம், தாஸ், ராம். ஸோ நீங்கள் அந்த லெட்டர் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த 3 கேரக்டர்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அதுவே போதும். ஓகே, த நெக்ஸ்ட் திங் இஸ், இப்போது இதிலே நீங்கள் பர்சன்டேஜ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கடைசியில் அது கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ், அட்லீஸ்ட்டு ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் எவ்வளோ கேரக்டர் வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுதான் இங்கே நம்ம காட்டிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது இந்த லைக்கில். ஸோ இதுக்கு லைக் ஆப்ரேட்டர், லைக் இந்த மாதிரி இருக்கணும், அதுக்கு தான் அந்த லைக் அப்படின்னு பேர் இருக்குது. ஓகே, ஸோ ஐ ஹவ் ஸோ அண்டர்ஸ்டுட் திஸ் அண்ட் வில் delete this comment and put it here. இப்போ நம்ம இந்த கமெண்ட் எடுத்துகிட்டு will put for all. ஓகே, இப்போ நம்ம எக்ஸிஸ்ட் பற்றி பார்ப்போம். செலக்ட் எஸ் நேம் ஃப்ரம் சைலர்ஸ் எஸ் வேர் எக்ஸிஸ்ட்ஸ். ஸோ இப்போ இல்லை, இப்போ நம்ம வேறு டேபிளுக்கு போகிறோம். இப்போ என்ன டேபிள் அப்படின்னு பார்த்தோன்னா, டேட்டாபேஸ்க்குள்ளே, RSக்குள்ளே, டேபிள்ஸ்குள்ளே சைலர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்குது. அதில் என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். எஸ்ஐடி, எஸ் நேம், ரேட்டிங்ஸ், ஏஜ் அப்படின்னு இருக்குது. ரிசர்வ்ஸ் அப்படிங்கிற காலம்ஸ்குள்ளே எஸ்ஐடி, டேட்ஸ் அண்ட் பிஐடின்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸிஸ்ட்னா என்ன சொன்னேன், எக்ஸிஸ்ட்னா search for the presence of a row in a specified table that meets certain criteria. ஒரு ரோ ஒரு டேபிளில் இருக்கா,
அந்த கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல அந்த ரோ அந்த டேபிளில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த எக்ஸிஸ்ட். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன இங்கே கண்டிஷன், அது ஆல்ரெடி சொன்னேன். இதுக்கு வந்து நம்ம சப்கோரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இந்த சப்கோரினா என்னென்னா, நம்ம இந்த செலக்ட் ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த செலக்ட்டுக்குள்ளேயே வேர் கிளாஸ்க்குள்ளே இன்னொரு கொரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நெஸ்டட் கொரி. ஓகே, நெஸ்டட் கொரி, சப்கோரி எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ இந்த சப்கோரியை வந்து சப்கோரி தான் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இந்த சப்கோரி ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ரிசர்வ்ஸ் ஆர். ரிசர்வ்ஸுங்கிறது வந்து நம்ம டேபிள், அந்த ஆறுங்கிறது வந்து இந்த டேபிளோட ஆப்ஜெக்ட். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எஸ்கியூஎல்லை பொறுத்தவரையும் டேபிள், டேட்டாபேஸ், இண்டெக்ஸ் எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகே, கிளாஸ் ஆப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ ரிசர்வ்ஸுங்கிற ஒரு கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆர். ஓகே, வேர் ஆர் டாட், ஓகே நம்ம ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆர் டாட் பிஐடி, ஆர் டாட் பிஐடி. பிஐடி வந்து இங்கே இருக்குது. இதில் இந்த ரிசர்வ்ஸ் டேபிளில் ப்ரைமரி கீயாக இருக்குது. பிஐடி வந்து 103, ஏதோ ஒரு என்ட்ரி 103ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த என்ட்ரியும் ஆர் டாட் எஸ்ஐடி, இதோட என்ட்ரி எஸ்ஐடி, இந்த டேபிள்லேயே எஸ்ஐடியும் இருக்குது. ஸோ இதோட ரெலவெண்ட்டாக 103க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற எஸ்ஐடியும் செயிலர்ஸ் டேபிளில், ஐ மீன் இந்த செயிலர்ஸ் டேபிளில் இருக்கிற எஸ்ஐடியும் சிமிலராக இருந்துச்சுன்னா, இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ரோ வரும், ஒரு டியூப்புள் வரும். அந்த டியூப்பில் வந்து இந்த டேபிளுக்கு, ஐ மீன் செயிலர்ஸ் டேபிளுக்கு மேட்ச் பண்ணி எஸ் நேம், அது அந்த செயிலரோட நேம் என்ன அப்படிங்கிறத வந்து ரிட்ரைவ் பண்ணி காட்டும். இப்போ பாருங்கள், ராஜ்னு வந்திருக்கு. ஸோ ஏன் ராஜ்னு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதை நான் தெளிவாக காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு நியூ கொரி ஒன்று எடுத்துப்போம். ஸோ ஐ ஆம் கோயிங் டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் sailors. ஓகே, செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் sailors. பாருங்கள் இங்கே வந்துச்சா, திருப்பி இன்னொரு நியூ கொரி ஒன்று எடுத்துப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் reserves. ஓகே, இப்போ பாருங்கள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் sailors வரும்போது இந்த இடத்துல ராஜ். நம்ம அந்த கொரி என்ன ரிசர்வ்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது, நம்ம ரிசர்வ்ஸ் வருவோம். ஆர் டாட் பிஐடின்னு இருக்கா, ஆர் டாட் பிஐடின்னு வரும்போது 103 இங்கே இருக்குது என்ட்ரி. ஸோ இந்த 103க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற எஸ்ஐடி வந்து 102, ஐ மீன் சாரி 1002. இந்த 1002 வந்துட்டு இப்போது இதில் ஆர் டாட் எஸ்ஐடியில் 1002 இருக்குது. அதே எஸ்ஐடி வந்து செயிலர்ஸில் இருக்கான்னு பார்ப்போம், இருக்குது. ஸோ இதுதான் இந்த சப்கோரி. ஓகே, இந்த ஆர் டாட் எஸ்ஐடி ஈக்குவல் டு எஸ் டாட் எஸ்ஐடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடம் வரும்போது தான் இந்த 1002 வரும். ஆர் டாட் பிஐடி ஈக்குவல் டு எஸ் டாட் எஸ்ஐடி. ஸோ இந்த இடத்துல தான் இந்த சப்கோரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். பண்ணும்போது அந்த பர்ஃபெக்ட் ரெக்கார்டை வந்து எடுத்து கொடுத்துட்டு கரெக்டாக இந்த செயிலர்ஸ் டேபிளுக்கு வரும். சாரி, இந்த ரிசர்வ்ஸ் இருக்குல்லையா, அந்த ரிசர்வ்ஸ் டேபிளுக்கு வந்துட்டு இந்த எஸ்ஐடி எடுத்து கொடுத்துட்டு செயிலர்ஸ் டேபிள் போகும். செயிலர்ஸ் டேபிள் போகும்போது அந்த பர்டிகுலர் ரெக்கார்டு எங்கே இருக்குன்னு பார்க்கும். 1002ல் அதோடைய நேம் என்ன, ராஜ். அதுதான் நம்ம இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு ராஜ்னு வந்த காரணம். ஓகே, உங்களுக்கு இப்போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நம்ம ஒன்ஸ் நம்ம நெஸ்டட் சப்கொரிஸ்லாம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகே, பட் எக்ஸிஸ்டோட வேலை என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆல் அப்படின்னு வரும்போது நான் என்ன சொன்னேன், ஓகே இந்த ஆல். ஸோ இந்த இடத்துல நெஸ்டட் சப்கொரி என்னென்னு சொல்லியிருக்கோம், செலக்ட் சேலரி ஃப்ரம் இஎம்பி டேபிள். இஎம்பி டேபிள்லேருந்து சேலரியை செலக்ட் பண்ணு. சேலரி வந்து 15,000க்கும் கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டோம். இப்போ 15,000த்துக்கு கம்மியாக இருக்கணும்னா என் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பாருங்கள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் emp_tbl எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதில் சேலரி பாருங்கள், 15,000த்துக்கு கம்மியாக என்னென்ன இருக்குது, 13, 18, சாரி 13, 5, 10, 10, 10ன்னு இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ 5க்கு கம்மியாக இந்த 10 எல்லாம் இருக்குது. அது இங்கே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிட்டு their salary is greater than all of the salary selected by the nested subquery. ஓகே, சேலரி வந்து செலக்ட் பண்ணது இப்போ நம்ம 15,000த்துக்கு கம்மியாக செலக்ட் பண்ண சேலரிஸோட அதிகமாக இருக்கணும். அப்போ 15,000த்துக்கு அதிகமாக இருக்கிற சேலரிஸை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா. அப்போ என்ன அவுட்புட் வரும், 20,000, 15,000. ஓகே, நான் லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு சொல்ல, லெஸ்ஸர் தேன் தான் சொல்லியிருக்கேன். ஸோ 15,000 வரலாம்.
22,000, 18,000, 25,000. ஸோ அதே மாதிரி எனி ஓகே இந்த எனி என்னென்னா ஆல் வந்து எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணும். ஆனால் எனி வந்து ஸ்பெசிஃபிக்காக சில கேட்டகரிஸ் மட்டும்தான் கம்பேர் பண்ணும், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணாது. அது என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தா சரி இப்போ அதே மாதிரி செலக்ட் சேலரி ஃப்ரம் ஏஎம்பி டேபிள் வேறு சேலரி லெஸ் தேன் 15,000 அதே query தான். ஓகே இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். என்ன அவுட்புட் ஆகுது? 20,000, 15,000, 13,000. ப்ளீஸ் நோட்டிஸ் இட் 13,000 வந்துருக்கு பால்மரோடது. ஏன் பால்மரோடது வந்துச்சு? பிகாஸ் இதில் கம்மியாக சேலரி செலக்ட் ஆகுது, 13,000, 10,000 எல்லாமே செலக்ட் ஆகும். பட் இந்த என்ட்ரிஸ்லேயே என்ன சேலரி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாஸ்க்கு தான் 5,000. ஓகே ஸோ அந்த தாஸோட ரோ மட்டும் வராமல் மற்ற எல்லா ரோ வந்துருக்கும் பாருங்கள். ஏன் அப்படின்னா இப்போது இதில் என்ன அப்படி சொல்கிறோன்னா இதில் செலக்ட் சேலரி ஃப்ரம் இஎம்பி டேபிள் லெஸ்ஸர் தேன் 15,000. இது தாஸோட சேலரி உட்பட 15,000 கம்மியாக இருக்கிற அத்தனை சேலரிஸுமே செலக்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வரும்போது கிரேட்டர் தேன் எனி மினிமமாக இருக்குது தெரியுமா 5,000 அது வராது. பிகாஸ் கிரேட்டர் தேன் எனி ஆஃப் த திங் எனி யூஸ் பண்ணலாம் அல்லது சம் யூஸ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே எல்லாத்துக்கும் ஒரே அவுட்புட் தான் வரும். எனி சம்மும் ஒன்று தான். ஸோ நம்ம இப்போது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகே ஆல்சோ அண்டர்ஸ்டுட் திஸ் அண்ட் அதுக்கு அரித்மெட்டிக் போகிறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. நெகட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம இப்போது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் யூஸ் பண்ணோம். எக்ஸிஸ்ட், லைக்கு, நல்ல, இஸ் நாட், இஸ் நல்லா, அதுக்கு எல்லாத்துக்குமே நெகட்டிவ் திங்ஸ் யூஸ் பண்ணோன்னா ஐ மீன் இப்போது நம்ம லைக் என்ன சொன்னோம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேட்டகரிஸில் லைக் இருந்துச்சுன்னா அந்த கேட்டகரிஸில் இருக்க கேரக்டரை ரெட்ரை பண்ணி காட்டுன்னு சொன்னோம். இப்போ நாட் லைக் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், அந்த மாதிரி இல்லைன்னா ரிட்ரை பண்ணி காட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே அது என்ன வேலை செய்யுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும். ஸோ அதனால் நான் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுத்து நான் கொரியில் எழுதலை, இது நீங்களே பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ரீப்ளேஸ் இது என்னெல்லாம் பண்ணிக்குமோ ஜஸ்ட் ரீப்ளேஸ் இட் வித் நாட், அவ்வளோதான். ஓகே த நெக்ஸ்ட் திங் இஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். நம்ம யூஸ்வல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தான் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இதுக்கு நம்ம இது பார்ப்போம். இப்போ கொரி பார்ப்போம். இப்போது செலக்ட் சேலரி ப்ளஸ் 5,000 சொல்லியிருக்கோம். 5,000 நீங்கள் எப்படியே கொடுக்கலாம், அல்லது வந்து இப்போ 5,000 நம்ம இதுக்கு ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து கேரக்டராக கூட கொடுக்கலாம். ஓகே கோட் ஸ்கூலில் அது உங்கள் இஷ்டம். ஸோ செலக்ட் சேலரி ஃப்ரம் சேலரி ப்ளஸ் 5,000 ஃப்ரம் இஎம்பி டேபிள் வேர் இ நேம் ஈக்குவல் டு ராம். ராமோட சேலரிக்கு 5,000 சேர்த்து போடு அப்படின்னு. ஸோ நம்ம டேபிளில் 2 ராம் இருக்காங்க. 2 ராமுக்கும் 25,000 15,000 வந்து 5 ஆட் ஆயிருக்கு. ஸோ ஒரிஜினல் சேலரி அவங்களோட 10,000 அண்ட் 20,000 தான். ஓகே பட் சின்ஸ் 5,000 ஆட் பண்ணிட்டு சொல்லியிருக்கால நம்ம 5,000 ஆட் பண்ணி காட்டுது. சிமிலர்லி மைனஸ் கூட பண்ணலாம் பாருங்கள், 15,000 5,000. ஓகே ஸோ அதே மாதிரி இன்டூ பண்ணலாம், டிவைட் கூட பண்ணலாம். ஓகே so this is how it works, arithmetic operators. Okay இது ரொம்ப simple. I hope you understood this. Okay we came to the end of this session. It was a quite long session. Okay நம்ம next sessionல summarizing, sorting and grouping இதை பற்றி பார்ப்போம். இதில் ஏதாவது doubts இருந்ததுன்னா please write to me, I'll solve it. Thank you, thanks a lot.